நெக்ஸ்ட் சனியோடைய ஒரு குணம் என்னன்னா வச்சுக்கோங்களேன், சோகம், சேட்னஸ். எப்போ பாரு சோகமாகவே இருக்கிறது. லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சோகம், வேலை கிடைக்கலன்னு சோகம், காலைல கண்ணு மூச்சிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே சோகத்திலேயே வந்து ஓட்டிக்கிட்டே போவாங்க இல்லையா. அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனி தான் இந்த மாதிரியான ஒரு சேட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக வரும். சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் சனியோடைய ஆதிக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும். நீ போய் சொல்லு, உன் கல்யாணம் தானே, உனக்கு நடந்தது எல்லாத்தையும் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நீ இப்படியே இருப்பா. நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு அதனால தான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஜென்ம சனி 7 சனி காலகட்டம் ரொம்ப ஆக்டிவாக இருங்க, புத்துணர்ச்சியாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜாகிங் போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. எப்பவுமே வந்து ஒரு அன்றலர்ந்த மலர் போல உங்களுடைய அந்த மனசை வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சனிக்கு இருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஏன்னா அந்த சேட்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அவர் ஒரு பக்கம் சேட்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்கெல்லாம் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. என் சப்ஸ்கிரைபருக்கு நான் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த சேட்னஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியே வர முடியும்.